ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் லைனிங் சுடிதார் வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம கட்டிங் போட்டு முடிச்சிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சுடிதார் பிட் வந்து நல்ல பியூர் காட்டனுங்க. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 வருது. இது வந்து இதோட பாட்டம். அதுக்கு மேலே அந்த ஒயிட் கலராக இருக்கிறது வந்து ஷாலுங்க. ஷால் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பேண்ட் கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. இப்போ நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி லைனிங்கை கட் பண்ணி அதுக்கப்புறம் மெயின் கிளாத் கட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை 4 ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு கிளாத் வச்சு ஒரு நெக் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி இதில் ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து நார்மலாக நான் வந்து இதில் டிசைன் நெக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல, ரவுண்ட் நெக் தான் கொடுக்க போகிறேன். இப்போது நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை 4 மடித்து ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்கு விடுவோம்ல, அதை ஸ்ட்ரைட் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க்கிங் பண்ணிக்கிறேங்க. ஷோல்டர்லேருந்து நெக்கோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு. நான் வந்து 2.25 மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட ரெடி அளவு 3 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கழுத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே நான் ஒரே அளவு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்தது அப்படின்னா பேக்கில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. ஹார்ம்ஹோல் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஹார்ம்ஹோல் உயரத்தில் 7 இன்ச்சு வச்சு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கிராஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஹார்ம்ஹோல் உயரம் மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம எப்பவும் போல தான் ஜஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதை 4 டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் ரெடி அளவை மட்டும் மார்க் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். கழுத்துக்கு வந்து ரவுண்ட் நெக்குனால் வளைவு கொடுத்து மார்க்கிங் போட்டேன். அடுத்ததாக நம்ம கரெக்டாக ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டோம். மேலேருந்து ஷோல்டர் நம்ம மார்க்கிங் பண்ணோம்ல, இப்போ வந்து பேக் நெக்கு உங்களுக்கு தேவைன்னா இது போல் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அதை தான் மார்க்கிங் போட்டிருக்கேன். அடுத்ததாக மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு லைன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ப்ளவுஸ் நம்ம இடுப்பு சுற்றளவு எங்கே கொடுப்போமோ அதே இடத்துக்கு தான் நான் வந்து வெயிஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரவுண்டை விட நான் 1 இன்ச்சு கம்மி பண்ணி வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 19 இன்ச்சு மார்க் பண்ணி ஹிப் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஹிப் ரவுண்ட் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா 19 இன்ச் கொடுங்க. நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா 20லேருந்து 21 கிட்ட கொடுக்கலாம். ஹிப் ரவுண்ட் வந்து எங்கேன்னா நம்ம ஓப்பன் சைடு ஓப்பன் வைப்போம்ல, அந்த இடம்தான். மேலே ஜஸ்ட் ரவுண்டை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் 40 இன்ச்சு வந்து ஜஸ்ட் ரவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து 44 இன்ச்சு, அதாவது 10 இன்ச்சு ஜஸ்ட் ரவுண்ட் வச்சு மார்க்கிங்கில் கொடுத்துருக்கீங்கன்னா ஹிப் ரவுண்டில் வந்து 11 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வயிறெல்லாம் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு கொடுத்த அந்த 1/2 இன்ச்சையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைன் பண்ணிட்டேன். கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் என்னவோ அந்த அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு சுடிதார் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைனிங் வந்து நீங்கள் ஃபுல் லென்த் அளவு என்ன அளவோ அதே அளவு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதில் 1 இன்ச்சு வந்து மடித்து தைக்கும்போது கரெக்டாக வரும். மெயின் கிளாத் வந்து ரெடி அளவு என்னவோ அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை நம்ம மடித்து தைக்கும்போது அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்கும். லைனிங் வந்து ரெடி அளவு உங்களோட சுடிதார் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்திங்கன்னா சரியாக வரும். இப்போ கீழே நம்ம ஃபுல் லென்த்தும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே ஹிப் ரவுண்ட்லேருந்து கீழே லைன் வரைக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு விடுங்க, சரியாக வரும். ஏன்னா நம்ம அது ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கு அந்த அளவு போதும். 1/2 இன்ச்சு 2 இன்ச்சுலாம் விட வேண்டாம். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ண அந்த அளவுகளை அப்படியே நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஷோல்டரில் வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்து தான் இடம் விட்டுருக்கோம். ஸோ அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஹார்ம்ஹோல்லேருந்து சைடில் ஹிப் சைடு வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் அதை திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போது ஹார்ம்ஹோல்லேருந்து அப்படியே ஹிப் சைடாக நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங் பண்ணும்போது அந்த வளைவுகளில் நிறுத்தாமல் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து கிராஸ் வராமல் பிசுறு இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
எந்த இடத்துல கட் பண்ணாலும் பொறுமையாக பிகினஸாக இருக்கும்போது பொறுமையாக நீங்கள் மார்க்கிங் பண்ணதை விட ஒரு நூல் தள்ளியே எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. மார்க்கிங்க்கு உள்ளே வர மாதிரி கட் பண்ணிடாதீங்க. ஒரு வேளை ஸ்டிச்சிங்கில் மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்புறம் கரெக்ஷன் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஃபுல் லென்த்துக்கும் கட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெடி அளவு வந்து மெயின் கிளாத்தோட அளவு என்னவோ அதை வந்து லைனிங்கில் கொடுத்துருக்கோம். மெயின் கிளாத்தில் வந்து நம்மளோட ஹைட்லேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ நம்ம 2 கிளாத்தையுமே மடித்து தைக்கும்போது கரெக்டான அளவில் நமக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த அளவை அப்படியே வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு அவுட்ரு சைடில் ஆர்ம் ஹோல்லேருந்து ஹிப் சைடு ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்தை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணி மெயின் கிளாத்தை போட்டுட்டு அது மேலே லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக மெயின் கிளாத்தில் கட்டிங் விழுந்துராமல் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை கவனமாக கட் பண்ணிவிட்டு அது அப்படியே உலையாமல், அதாவது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நகலாமல் கசங்காமல் நீட்டாக பொத்துனாப்பில் வச்சு கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மெயின் கிளாத்தை வெட்டி எடுத்துருங்க. கஜன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தையும் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே ஷோல்டர் வச்சு ஆர்ம் ஹோல் கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருக்க அந்த கேப்லேயே நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும்னாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிளாத்தில் துணி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தால் எல்போ ஸ்லீவ் வராது, ஷார்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் கிளாத் இருக்கிறதுனால நான் ஆர்ம் ஹோல் வெட்டினல அந்த சைட்லேருந்து கரெக்டாக நான் 10 இன்ச்சு ஸ்லீவு ப்ளஸ் 1 இன்ச்சு மடித்து தைக்க தையலுக்கு 11.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அடிக்கை அளவு எவ்வளவோ அந்த அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 10 இன்ச்சு ஸ்லீவ் வைக்கிறீங்கன்னா அடிக்கை நம்ம எப்பவும் போல் 3.5 இன்ச்சை மார்க் பண்ணி அதில் வந்து ஆர்ம் ஹோல் சுற்றளவை மார்க்கிங் கொண்டு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக சுடிதார் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நம்ம சேனலில் இருக்க டெய்லரிங் வீடியோஸ் நிறையா இருக்குது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் பிடிச்சிருந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெய்லரிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.